அமோல் முஜும்தார் 1974 ஆண்டு நவம்பர் 17 பிறந்தவர். சிறுவயதிலிருந்தே கிரிக்கெட்டின் மீது அபார ஆர்வம் கொண்டவர். அவர் ஸ்கூல் படிக்கும் நாட்களிலேயே மும்பையின் சாஸ்திரி கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்தார். அங்கே அவருடன் பயிற்சி மேற்கொண்டவர்கள் யார் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர் மற்றும் வினோத் காம்ப்ளி. ஆம், அமோல் முஜும்தார் அந்த லெஜெண்டரி மும்பை குழுவின் ஒரு பகுதிதான். 1993 ஆண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அமோல் அறிமுகமாகிறார். அந்த முதல் போட்டியிலேயே அவர் அடித்த ரன்கள் எவ்வளவு தெரியுமா? 260. இது ஒரு இந்திய டொமஸ்டிக் கிரிக்கெட்டின் டெபியூவில் மிகப்பெரிய ஸ்கோர் என்று சொல்லலாம். அந்நாளில் பலரும் இவர்தான் அடுத்த டெண்டுல்கர் என்று நினைத்தார்கள். அமோல் முஜும்தார் தனது கெரியரில் 11,000க்கும் மேற்பட்ட ரன்களை எடுத்தார். 34 சதங்கள், 60 அரை சதங்கள் அடித்திருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்திய அணியில் அவருக்கு ஒருபோதும் அழைப்பு வரவில்லை. சச்சின், டிராவிட், லக்ஷ்மன், கங்குலி போன்ற மாபெரும் வீரர்கள் இருந்ததால் இடம் கிடைக்காமல் போய்விட்டது. அந்த வழி இருந்தாலும் அமோல் தனது ஆட்டத்தையும் மன உறுதியையும் ஒருபோதும் இழக்கவில்லை. அவர் உழைத்தார், விளையாடினார், வழிகாட்டியாக மாற ஆரம்பித்தார். வீரராக போட்டிகளில் இடமில்லை என உணர்ந்ததும் அவர் தனது அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்தார். முதலில் மும்பை ரஞ்சி அணியின் கோச்சாக பணியாற்றினார். பிறகு இந்தியா ஏ அணியுடனும் அண்டர் 19 அணியுடனும் இணைந்து வேலை செய்தார். அவருடைய பயிற்சி பாணி தனி மனித திறன்களை புரிந்து கொண்டு மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதாக இருந்தது. அதாவது மனப்பயிற்சியையும் தொழில்நுட்ப பயிற்சியையும் சேர்த்து வீரர்களை உருவாக்க தொடங்கினார். 2018 ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பேட்டிங் கோச்சாக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து 3 சீசன்கள் அந்த அணியின் பேட்டிங் கோச்சாக இருந்தார். பின்னர் பேட்டிங் கன்சல்டன்டாக ராஜஸ்தான் அணிக்கு உதவ வந்தார். இப்படியாக அவருடைய கிரிக்கெட் பயணம் சென்று கொண்டிருக்க 2023 அக்டோபரில் அமோல் முஜும்தார் இந்திய மகளிர் தேசிய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை தேடியது. அப்போது பிசிசிஐ அவரை தேர்ந்தெடுத்தது. அவர் வந்து சேர்ந்த பிறகு முக்கியமான விஷயங்கள் நடந்தன. வீராங்கனைகளுடன் தனிப்பட்ட பேச்சு நடத்தி அவர்களின் பலவீனங்களை புரிந்தார். அணியின் பவர் ஹிட்டிங் மேம்படுத்த புதிய ஸ்ட்ராட்டஜிகளை அறிமுகப்படுத்தினார். மைதானத்திலும் மைதானத்துக்கு வெளியேயும் ஒற்றுமையை உருவாக்கினார். ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி அமோலின் வழிகாட்டுதலின் புதிய திசையில் பயணிக்க தொடங்கியது. பேட்டிங் லைனப் இன்னும் நம்பிக்கையுடன் விளையாட ஆரம்பித்தது. மத்திய அளவில் ஜெமிமா, டியோல், ரிச்சா கோஷ் போன்ற வீராங்கனைகளை தங்கள் ஆட்டத்தை மாற்றிக்கொண்டனர். முக்கியமாக அவருடைய பாசிட்டிவ் அப்ரோச் மற்றும் பிளேயர் ஃப்ரெண்ட்லி கோச்சிங் ஸ்டைல் காரணமாக அணிக்குள் நம்பிக்கை பெருகியது. வெற்றி என்பது சிறிய விஷயங்களை சரியாக செய்வதில் தான் உள்ளது. அவருடைய கிரிக்கெட் என்பது வெறும் ஆட்டமில்லை, அது ஒரு அறிவு மற்றும் மன உறுதியின் கலவை. அவர் தன் அனுபவத்தால் தொடர் உழைப்பால் மட்டும்தான் கனவு நனமாகும் என்பதை வீராங்கனைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அமோல் முஜும்தார் தலைமையிலான இந்திய மகளிர் அணி தற்போது உலகின் தலைசிறந்த அணிகளில் ஒன்றாக உள்ளது. உலகக்கோப்பை வெற்றிக்காக பெண்கள் குழுவும் ரசிகர்களும் எதிர்பார்த்திருந்த போது அமோல் முஜும்தார் தான் அந்த கனவை நிஜமாக்கும் நம்பிக்கை நாயகன். இந்தியாவில் நடைபெற்ற மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி ஆட்டம் மேலும் கீழுமாக இருந்தாலும் முக்கிய தருணங்களில் வெற்றி பெற்று மகளிர் அணி பெரும் சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. 1983 ஆண்டு கபில் தேவ் தலைமையிலான அணி இவ்வாறாகவே பார்க்கப்பட்டது. அதை இந்த மகளிர் அணி நிரூபித்து காட்டியுள்ளது. அமோல் ஒரு வீரராக அவர் இந்திய அணிக்கு விளையாட முடியவில்லை, ஆனால் இன்று அவர் அந்த இந்திய அணியை உருவாக்கும் மனிதராக உள்ளார். அந்த உணர்ச்சிதான் வாழ்க்கையில் வெற்றி என்றால் என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அமோல் முஜும்தார் ஒரு அசாதாரண வீரர், ஒரு மிகச்சிறந்த கோச் மற்றும் இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் புதிய காலத்தின் முகம். விளையாட வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் விளையாட்டுக்காகவே வாழ்ந்தார் அமோல் முஜும்தார். இன்று அவர்தான் இந்திய மகளிர் அணியின் வெற்றி கதையை எழுதும் ஆசிரியராக இருக்கிறார்.